இந்தியா முழுவதும் தேர்தல் வரும்பொழுது 2014 மக்கள் காங்கிரஸை புறக்கணித்தது காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் செய்த ஸ்பெக்ட்ரம் ஊழலின் காரணமாக காங்கிரசுக்கான ஒரு பெரிய அடி விழுந்தது. அதிலிருந்து இன்று வரையில் காங்கிரஸ் வராத காரணம் அன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்திலே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வெளியே அந்த குரலை எழுப்பதின் காரணமாகத்தான் இந்த காங்கிரஸ் நிலைமை இன்று கொண்டிருக்கு. அப்பொழுது நான் பேசினேன், சோனியா காந்தி இருந்தார்கள், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வைத்ததன் காரணமாக இந்த ஊழலின் காரணமாக உங்களுடைய ஆட்சி இழந்தீர்கள். ஆனால் அப்பொழுதுதான் மோடிக்கு அவர்களுக்கு ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. அன்றையிலிருந்து இன்று வரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்திலே எனக்கு கிடைத்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி கொண்டு நான் சிறந்த பணியாற்றி இருக்கின்றேன். அதற்கு பிறகு மீண்டும் நம்முடைய அம்மா அவர்கள் 2014 நாடாளுமன்ற வெற்றி பெற செய்து என துணை சபாநாயகர் ஆக்கினார்கள். துணை சபாநாயகர் 2 முறை நான் பணியாற்றி இருக்கின்றேன். 2004 2009, அதே போல 2019 வரையில் இதுவரை 2 முறை நாடாளுமன்றத்தினுடைய துணைவேந்தர் ஆகியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட உறுப்பினராகிய எனக்கு தந்த ஒரு வாய்ப்பாக இந்த இயக்கத்திலே மீண்டும் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2020 எனக்கு இந்த பொறுப்பினை தந்து மாநில உறுப்பினர் ஆக்கினார்கள். அதற்கு பிறகு மீண்டும் இப்பொழுது எனக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கின்றார்கள். நான் கழகத்தின் தொண்டன், சாதாரண தொண்டனுக்கு இது போன்ற ஒரு வாழ்க்கை. நான் சாதாரண கிராமத்தில் பிறந்தவனுக்கு எனக்கு இது போன்ற பல்வேறு பொறுப்புகளையும் தந்த நாடாளுமன்ற சுமார் 40 ஆண்டு காலமாக நான் டெல்லி அரசியலிலே தொடர்ந்து பணியாற்றுவதற்கு வழிகாட்டி இருந்தது புரட்சி தலைவர் அவர்கள், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள், எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆணையை எடுத்து சிறமுறையில் பணியாற்றுவேன். பணியாற்றுவது வாய்ப்புக்கு கழகத்திற்கும் கழகத்தின் விசுவாசமாக இருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். பாராளுமன்ற எம்பி பத்தி பேசுங்க. நான் ஒரு கழக தொண்டனுங்க. கழக தொண்டன் நாடாளுமன்ற உறுப்பினர். எனக்கு ஒரு வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி தந்திருக்கின்றார்கள். அவருக்கு நான் என்றும் நன்றியுடன் விசுவாசமாக இருப்பவன் நான். அது எந்த ஒரு கட்சி நீங்க சொல்ற மற்ற தேர்தல் இதெல்லாம் கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் முடிவெடுப்பார்கள். நாங்கள் தொண்டர்கள். அவர் என்ன வழிகாட்டுகின்றார்களோ அவருடைய வழியிலே செயல்படுவதை எங்களுடைய கடமை. ஆகவே இந்த தமிழகத்திலிருந்து மீண்டும் எனக்கு நாடாளுமன்றத்தில் சென்று பணியாற்றுவதற்கு வாய்ப்பளித்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை உருவாக்கிய புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சித்தலைவர் அம்மா அவர்களையும் எங்களும் வாழ்க்கையில் மறக்க மாட்டோம். சாதாரண தொண்டை போன்றவர்களுக்கெல்லாம் வாய்ப்பை தருவது இந்த இயக்கம் தான். இந்த இயக்கத்தை யாரும் கெட்டு போனதில்லை. ஆக மீண்டும் 2020 அனைத்து இந்திய அண்ணா ஆட்சி வரும். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார்கள் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.